Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ். அதுதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரேஷன் என்தால்பிஸ் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் மெயினாக 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. அயனைசேஷன் என்தால்பி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அயனைசேஷன் என்தால்பி ஆன் மூவிங் டவுன் த குரூப், அயனைசேஷன் என்தால்பி கெட் டிக்ரீசஸ். காரணம் என்ன சொல்லி கொடுத்தேன் நான்? நம்பர் ஆஃப் இன்னர் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒன்று, அண்ட் தென் இன்க்ரீஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ரீசன் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஹைட்ரேஷன் என்தால்பி. அதாவது மாலிகுல்ஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி அதிகமான வாட்டர் மாலிகுல்ஸ் சரௌண்ட் ஆகிருக்கும். ஒருவேளை பெருசாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி சரௌண்ட் ஆகிருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஓகே, ஆன் மூவிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஹைட்ரேஷன் லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும், வேற சோடியத்துக்கு அதை விட கம்மியாக, அண்ட் தென் பொட்டாசியத்துக்கு அதை விட கம்மியாக, ருபீடியத்துக்கு அதை விட கம்மியாக, அண்ட் தென் சீசியத்துக்கு அதை விட கம்மியாக. நம்மளுடைய ஹைட்ரேஷன் என்தால்பி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா இல்லைங்களா? எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால உங்களோட வேல்யூஸ் எதில் இருக்கும்? நெகட்டிவ்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ விச் ஒன் ஹேஸ் ஹை சாலபிலிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் சொல்லுவீங்க நீங்கள்? லித்தியம் சால்ட்ஸ் தான், டியூ டு ஸ்ட்ராங் சால்வேஷன் ஆஃப் சால்ட் சைஸ் லித்தியம் அயான்ஸ். புரியுதுங்களா அப்படின்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் டாப்பிக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. பாருங்கள், பார்க்கலாம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் alkali metals have comparatively small value of electronegativity than the other elements in the respective periods. அதாவது இருக்கிறதுலையே யாருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஆல்கலி மெட்டல்ஸ் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதர் எலமெண்ட்ஸை விட. காரணம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கெட் இன்க்ரீஸ்ட். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? ரைட் சைடு அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் யார் இருக்காங்க? ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்காங்களா இல்லைங்களா? அப்போ ஆல்கலி மெட்டல்ஸ் ஹேவ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ அவன் சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ ஹேவ் ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தென் தி அதர் எலமெண்ட்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் பீரியட். when they react with other elements they usually produce ionic compounds. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். Na plus Cl2 gives NaCl அப்படின்னு எழுதுகிறோமா இல்லைங்களா? இது ஒரு அயானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஈஸியாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிட்டி கம்மியாக இருக்கனால இன்னொரு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவனோட இவனுக்கு எலக்ட்ரானிட்டி கம்மியாக இருக்குன்னா இவங்ககிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ சீக்கிரமாக என்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? அயானிக் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் they react with the halogens to form ionic halides. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தெரியுதா இல்லைங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஹாலஜன்ஸு நம்மளுடைய ஆல்கலி மெட்டல்ஸு ஹாலஜன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க? அயானிக் ஹாலைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ளேம் கலர் அண்ட் ஸ்பெக்ட்ரா. When the alkali metal salts moistened with concentrated hydrochloric acid. Okay? When the alkali metal salts moistened with concentrated hydrochloric acid are heated on a platinum wire in a flame, they show a characteristic colored flame. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிளாட்டினம் ஒயரை எடுத்துக்கிறோம். கன்சிடர் இட் இஸ் அ பிளாட்டினம் ஒயர். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கிட்டு மெட்டல் சால்ட்டை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் லித்தியம் சால்ட்டையோ அல்லது சோடியம் சால்ட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமில் காட்டுறோம். ஃப்ளேம் இருக்கா இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி இப்படி ஃப்ளேம் எரியுதுன்னு வச்சிங்களேன், அதில் காட்டுறோம். காட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளேம் ப்ரொடியூஸ் ஆகிற கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் ப்ரொடியூஸ் ஆகும். காரணம் என்ன பாருங்கள், பார்க்கலாம். இப்போ லித்தியம் என்ன கலர் காட்டுது? லித்தியம் கிரிம்சன் ரெட்டை காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் எல்லோ கலரை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம் வயலட் கலர், தட் இஸ் லிலாக். அண்ட் தென் ருபீடியம் ரெட்டிஷ் வயலட், வேறு சீசியம் ப்ளூ கலர் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ லித்தியம் இருக்குது அப்படின்னா அவங்களோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3.
1s2 2s1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 2s1 1s2 இது நம்மளுக்கு தேவையில்லை. காரணம் என்ன, இது கேஷன். அவுட்டர் மோஷனில் 2s இருக்கும், 2p இருக்கும் இல்லையா, எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இது ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹீட் எனர்ஜியை கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். தட் இஸ் ரெண்டுமே சேம் எனர்ஜி லெவல் தான் இருக்குது. அப்போ 2s இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடும், 2pக்கு போயிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு அதுலேருந்து ஹீட் எனர்ஜி அதாவது ஹீட்லேருந்து வெளியே எடுக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவன் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவான். ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணுற எனர்ஜி தான் நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியும்னா கலராக தெரியும். ஓகேங்களா? கலராக ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? எப்போ கலர் ப்ரொடியூஸ் ஆகும்னு தெரியுதுங்களா? ஒன்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லைங்களா, தட் இஸ் சிங்கிள் எலக்ட்ரான்ஸு. அந்த சிங்கிள் எலக்ட்ரான்ஸு எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போவோம். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போவோம். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டானா இல்லைங்களா, சரி, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தான் அவனால் இருக்க முடியும். திரும்ப என்ன பண்ணுவோன்னா தான் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவான். ரிலீஸ்டு இன் த ஃபார்ம் ஆஃப் கலர். ஓகேங்களா? அப்போ கலராக அவன் என்ன பண்ணுவான், ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ரிலீஸ் பண்ணுறான்னா திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கே வந்துடுவான். அப்போ கலராக ப்ரொடியூஸ் பண்ணுறான் இல்லைங்களா, அதனால தான் நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியுதுன்னா கலர்ஸாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டலும் ஒவ்வொரு விதமான கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதான் லித்தியம் கிரிம்சன் ரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான். இங்கே பாருங்கள், இந்த சைடு அவனுடைய வேவ் லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த வேவ் லென்த்ஸை பாருங்கள் பார்க்கலாம். 670 589 766 780 and then 455. அவங்களுடைய கரஸ்பாண்டிங் கலர்ஸுக்கு தகுந்த மாதிரியான வேவ் லென்த்தை அவன் கொடுப்பான் நம்மளுக்கு. புரியுதுங்களா? சரி, எப்படி இந்த வேவ் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிராஃப் மாதிரி இருக்குது. ஹையர் ஸ்டடீஸில் வந்துச்சு அப்படின்னா படிப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த கலர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேனோமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. 400 நேனோமீட்டர், 600 நேனோமீட்டர்ஸ். இந்த வேவ் லென்த்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வேவ் லென்த்தை வச்சுக்கிட்டு தான் என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, இதை பற்றின டீட்டெயில் ஸ்டடீஸு நம்ம 12th படிப்போம். சரி பாருங்கள், இப்போ அதுக்கான ரீசன்ஸ், எப்படி கலர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ் அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள், பார்க்கலாம். டயக்ராம்ஸ் தெரியுதுங்களா? ஓகேங்களா? டயக்ராம் பார்த்துங்க. இதில் பாருங்கள், த ஹீட் இன் த ஃப்ளேம் எக்ஸைட்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் டு எ ஹையர் எனர்ஜி லெவல். 2sல ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2pல வெறும் எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இது 2s, இது 2p. இதிலேருந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி போய் இந்த எலக்ட்ரான் இதில் போய் உட்காந்துரும். ஓகேங்களா? அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஹீட் இன் த ஃப்ளேம் எக்ஸைட்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் to a higher energy level when it drop back to its actual energy level. திரும்பவும் இந்த எனர்ஜி லெவலுக்கு அவன் வரும் பொழுது the excess energy is emitted as a light. அப்போ இவன் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை என்னவா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவான், லைட்டாக ரிலீஸ் பண்ணுவான். whose wavelength is in the visible region as shown in the above table. ஓகேங்களா? அப்போ அந்த கரஸ்பாண்டிங் வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரியான கலர்ஸை அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். புரியுதுங்களா? அப்படின்ட்டு பார்த்துங்க, கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. சோடியம் எல்லோ கலர்னு கொடுத்துருந்தானா, லித்தியம் கிரிம்சன் ரெட்டு, லிலாக் கலர் ஃபார் பொட்டாசியம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம். டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் ஆஃப் லித்தியம், அதாவது இப்போ லித்தியம் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் யாருன்னா லித்தியம் தான். அதுக்கடுத்து யார் இருக்கா, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இருக்கிறதுலே இவன் ஸ்மால் சைஸு, இவங்கெல்லாம் கொஞ்சம் லார்ஜர் சைஸ்னு வச்சுங்களேன். அண்ட் தென் இன்னொன்று, இதில் பி ஆர்பிட்டால் இருக்கும், டி ஆர்பிட்டால்ஸ் மட்டும் இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ், மீது எல்லாத்துக்குமே டி ஆர்பிட்டால்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்ஸை குரூப்பில் இருக்க எல்லாத்தோடைய பிஹேவியரும் சேமாக இருக்குன்னு நம்ம படிப்போம்.
ஆனால் ஒரு சில இந்த வேக்கன் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறனாலையோ சைஸ் சின்னதாக இருக்கிறனாலையோ அவங்க வந்து ஒரு டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஒரு டிஸ்டிங்டிவ் பிஹேவியர் க்ரியேட் ஆகும். பாருங்கள் பார்க்கலாம். The distinctive behavior of lithium plus ion is due to its exceptionally small size. என்ன காரணத்தினால மற்றவங்கலேருந்து இவன் மாறுபடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஸ்மால் சைஸ், ஹை போலரைசிங் பவர், ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். இந்த 2 பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ஸ்மால் சைஸு, இன்னொன்று டி ஆர்பிட்டால்ஸ் கிடையாது. மீதி எல்லாத்திட்டுமே இருக்கும், இவங்க 2 பேர்த்தையும் கிடையாது. ஹை போலரைசிங் பவர், மற்றவனை என்ன பண்ணுவான்னா ஈஸியாக போலரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் ஸ்மால் சைஸ் தானே, டக்குன்னு எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டான் அப்படின்னா பாசிட்டிவாக மாறிடுவானா, அப்போ மற்றவனை என்ன பண்ணுவான் நெகட்டிவாக மாற்றிடுவான். அப்போ போலரைசன் என்ன தான் ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறுதான். அப்போ ஹை போலரைசிங் பவர், ஹை ஹைட்ரேஷன் என்தால்பி. படித்தோம்னா நம்ம ஸ்மால் சைஸாக இருக்கனால அதிகமான வாட்டர் மாலிகுல்ஸ் இவன் தான் சுற்றி சரௌண்டாக இருக்கும். ஸோ அப்போ ஏன் வந்து லித்தியம் அயான்ஸு மற்ற அயானை விட டிஸ்டிங்டிவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா 4 ரீசன் சொல்லலாம். ஸ்மால் சைஸு, ஹை போலரைசிங் பவர், ஹை ஹைட்ரேஷன் எனர்ஜி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். புரியுதுங்களா? சரி பாருங்கள் பார்க்கலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். லித்தியம். ஓகே, லித்தியம் பாருங்கள், லித்தியம் இருக்கா இல்லையா, அதில் பாருங்கள் பார்க்கலாம். லித்தியம் தட் இஸ் ஹார்ட் அண்ட் தென் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். சின்னதாக இருக்குது, அப்போ ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். they have high melting point and boiling point. இவங்க மிச்சம் இருக்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, பெருசாக இருப்பாங்களா. ஸோ they are soft, low melting point and boiling point. and boiling point. Next பாருங்கள், least reactive one. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். it reacts with oxygen to form normal oxide, forms peroxide with greater difficulty, and its higher oxides are unstable one. லீஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லணுமா இல்லைங்களா, அதாவது ரொம்ப டைம் எடுத்து தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவான். இதில் பாருங்கள், லித்தியம் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் லித்தியம் ஆக்சைடு, தட் இஸ் Li2O. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா அவங்களால? சிம்பிளாக இங்கே போடுங்க, 2ன்னு போட்டுங்க, முடிஞ்சா. அதுக்கு அடுத்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் அவனால் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்னா லித்தியம் பெராக்சைடு ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. Li2O2. ஓகே, இது லித்தியம் பெராக்சைடு. ஓகே, இதுவே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சூப்பர் ஆக்சைடும் ஒன்று இருக்குது, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? லித்தியத்துக்கு. தே ஆர் லெஸ் ரியாக்டிவ் ஒன். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக கொஞ்சம் எழுதி வச்சுக்கிங்க. ஓகே, அதுவே பாருங்கள் பார்க்கலாம். ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் they are more reactive one. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். reacts with nitrogen to give lithium nitride. நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நைட்ரஜனுடைய வேலன்சி -3ன்னு வச்சுங்களேன். இப்போ இவனுக்கு +3 வரணுமா, அப்போ என்ன வரணும் நம்மளுக்கு Li3n. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஸோ அல்கலி ஃபேமிலிஸ்லேயே லித்தியம் மட்டும்தான் யாரோட ரியாக்ட் பண்ணுவாங்க, நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுவாங்க. வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நோ ரியாக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ரியாக்ட்ஸ் வித் புரோமின் ஸ்லோலி. புரோமைடு ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும், லித்தியம் புரோமைடு கிடைக்கும். பட் அதர்ஸ் ரியாக்ட் வயலண்ட்லி. ஓகேங்களா, அதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வயலண்ட்டாக டக்குன்னு உடனே அப்படியே வெடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு reacts directly with carbon to form ionic carbides. அதாவது கார்பனோட ரியாக்ட் பண்ணுறான்னு வச்சிங்களேன், லித்தியம் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் சார்ஜ், கார்பன் can produce positive and as well as negative.
அப்போ லித்தியமும் கார்பனும் சேர்ந்துச்சுன்னா லித்தியம் கார்பைடு கிடைக்கும். பாருங்கள் பார்க்கலாம். C2. காரணம் என்ன அப்படின்னா கார்பைடு அப்படின்னாவே C2 தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எத்தனை லித்தியம் எடுத்துக்கணும்? நம்ம 2 லித்தியம் எடுத்துக்கணும். அப்போ Li2C2 நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். Do not react with the carbon directly, okay, but can react with carbon compounds. டைரெக்டாக என்ன பண்ணாது? கார்பனோட ரியாக்ட் பண்ணாது. பட் ஆனால் கார்பன் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், சோடியம் ரியாக்ட்ஸ் வித் கார்பன். இட் டசன்ட் கிவ் சோடியம் கார்பைடு. சோடியம் கார்பைடு கிடைக்காது. அதுவே கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருக்கும்பொழுது, கார்பன் காம்பவுண்ட்ஸ்னால் காம்பவுண்ட்ஸாக இருக்கும்போது C2H2 அசிட்லின் இருக்கா இல்லைங்களா, அது கார்பன் காம்பவுண்ட்ஸு. ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Na2C2, தட் இஸ் சோடியம் கார்பைடு கிடைக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அண்ட் தென் லித்தியம் நைட்ரேட் டீகம்போசஸ் டு கிவ் அன் ஆக்சைடு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் கூட கிடையாது. ஈக்குவேஷன் எழுதிச்சு. லித்தியம் நைட்ரேட் இது லித்தியம். பாருங்கள், லித்தியம் ஆக்சைடு ப்ளஸ் NO2 கேஸ் ரிலீஸ் ஆகி வெளியே போயிடும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஓகே, புரியுதுங்களா? லித்தியம் நைட்ரேட்டு LiNO3 அப்படின்னு எழுதிங்க. டீகம்போஸ்னால் ஜஸ்ட் ஹீட் பண்ணாவே டீகம்போஸ் ஆகிடும். ஓகேங்களா? டீகம்போஸ் ஆகிடும். இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு லித்தியம் ஆக்சைடு அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு. அண்ட் தென் இதில் பாருங்கள், மற்ற ரியாக்ஷன்ஸில் பாருங்கள், சோடியம் நைட்ரேட்டு NO3 இட் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு சோடியம் நைட்ரைட்டு. NO3னா நைட்ரேட்டு, NO2னா நைட்ரைட்டு ஆஃப் O2. இது கிடைக்கும் ஆஃப் O2. அப்படி எழுதி வச்சுக்க முடியுமா? ஆஃப் O2ன்னு போட்டுருங்க. இந்த ரியாக்ஷன்ஸை அப்படி எழுதி வச்சுக்க பார்க்கலாம். இந்த இடத்துல இதில் இதையும் இங்கே இந்த ரியாக்ஷன்ஸ் எழுதி வச்சிங்க. அதாவது லித்தியம் நைட்ரேட் டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சைடாக மாறும், லித்தியம் ஆக்சைடாக மாறும். வேறஸ் சோடியம் நைட்ரேட் அதர் எலமெண்ட்ஸ் இது பண்ணோம் அப்படின்னா நைட்ரைட்டாக மாறிடும், ப்ளஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், என்ன வெளியே போகுதுங்கிறத மெயினாக பாருங்கள். இதில் ஆக்சைடாக மாறிட்டாங்க, இதில் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே புரியுதா? பாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஹார்டு ஹை மெல்ட்டிங் அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட்டு, லெஸ் ரியாக்டிவ், reacts with nitrogen, reacts with bromine slowly, directly reacts with carbon. அவங்க கார்பன் காம்பவுண்ட்ஸோட தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் லித்தியம் நைட்ரேட்டை டீகம்போஸ் பண்ணலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்டு மெக்னீஷியம். லித்தியம் அண்டு மெக்னீஷியம். Similarities between lithium and magnesium. Both lithium and magnesium are harder than the other elements in the respective groups. லித்தியம் எங்கே இருக்காங்க, மெக்னீஷியம் எங்கே இருக்காங்க, அது தெரியணுமா இல்லைங்களா? இப்போ கன்சிடர் இட் இஸ் அ பீரியாடிக் டேபிள். இது ஒரு பீரியட் டேபிள்னு வச்சிங்களேன். லித்தியம், அதுக்கடுத்து பெர்லியம், போரான், கார்பன், போயிட்டு இருக்குமா? அது கீழே பாருங்கள் என்ன ஃபேமிலிஸ் வரும்ன்ட்டு. லித்தியத்துக்கு அடுத்து யார்? சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இதை மட்டும் இந்த ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கங்க. இதில் லித்தியத்துக்கு கீழே சோடியம் வந்துச்சுன்னா தே ஆர் சேம் குரூப். ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் லித்தியத்துக்கு பக்கத்து குரூப் தான் யாருன்னா மெக்னீஷியம். ஆனால் அவங்கள ரெண்டு பேர்த்தோடைய ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தா சேமாக இருக்குது. வாட்ஸ் த ரீசன்? டயகனல் ரிலேஷன்ஷிப். என்னென்னு சொல்லுவாங்க? இதை டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? டயகனல் ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரியுதா? டயகனல்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கொயரில், ஓகேங்களா, இந்த சைட்ஸோ
இருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம், நம்ம டயகனல்ஸ்னு சொல்லுவோமா இல்லைங்களா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க, டயகனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் லித்தியத்துக்கு மெக்னீஷியம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். லித்தியமும் ஹார்டாக இருக்கும், மெக்னீஷியமும் ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா, அதர் எலிமெண்ட்ஸோட இவங்க 2 பேரும் ஹார்டாக இருப்பாங்க. அந்த லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ரியாக்ட் ஸ்லோலி வித் வாட்டர். வாட்டரோட எப்படி இருப்பானுங்க, ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. their oxides and hydroxide are much less soluble and their hydroxide decomposes on heating. Oxides and hydroxide are much soluble அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆர் மச் லெஸ் சால்யூபிள். அவ்வளோ சீக்கிரத்தில் என்னவாது, உங்களுக்கு கரையவே கரையாது. யார் யார், லித்தியம் ஆக்சைடாக இருந்தாலும் சரி, லித்தியம் ஹைட்ராக்சைடாக இருந்தாலும் சரி. அந்த ஹைட்ராக்சைட்ஸ் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங். இங்கே பாருங்க பார்க்கலாம், லித்தியம் ஹைட்ராக்சைடு இருக்குன்னு வச்சுங்களேன், டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, என்ன மாறுன்னு பாருங்கள். லித்தியம் ஆக்சைடாக மாறிடுவாங்க ஈஸியாக. ப்ளஸ் என்ன ரிலீஸ் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகிடும். புரியுதுங்களா, அப்போ ஈஸியாக அவனால் என்ன பண்ண முடியுது, டீகம்போஸ் ஆக முடியுது. ஓகேங்களா, ரியாக்ட் ஸ்லோலி வித் வாட்டர் பட் தேர் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட் ஆர் மச் லெஸ் சால்யூபிள் ஒன். சரி, போத் ஃபார்ம் ஏ நைட்ரைட். ரெண்டுமே என்ன பண்ணோம், ஏற்கனவே இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தோமா இல்லைங்களா, லித்தியமாக இருந்தாலும் சரி, மெக்னீஷியமாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக நைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் நைட்ரைடு. இந்த ரியாக்ஷன்ஸ் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். மெக்னீஷியம் on passing nitrogen air it converts into magnesium nitride. நைட்ரஜனுடைய சார்ஜ் -3 இல்லையா, அதே மெக்னீஷியத்துடைய சார்ஜ் +2. என்ன பண்ணால் இதை பேலன்ஸ் பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துங்க, 6 தானே. அப்போ என்ன பண்ணால் இந்த 2 6ஆக மாறும் 3 டைம்ஸ், அப்போ 3ன்னு போட்டுங்க. என்ன பண்ணால் இந்த 3 6ஆக மாறும் 2 டைம்ஸ். புரியுதுங்களா, ஏன்னா சார்ஜ் 2 பக்கமும் இருக்க சார்ஜை பேலன்ஸ் பண்ணுமா இல்லைங்களா. இவன் +2னா இவன் 2 எலக்ட்ரான் தான் கொடுக்குறான், ஆனால் இவன் 3 எலக்ட்ரான் வாங்கிக்கிறான். சரி, இவன் 2 எலக்ட்ரான் கொடுக்குறது, இவன் 3 எலக்ட்ரான் வாங்குறதுன்னா எப்படி பாசிபிள் ஆகும், இவன் 3 பேர் இருந்தானா 6 எலக்ட்ரானை கொடுக்குறதா அர்த்தம். அப்போ இவன் 2 பேர் இருந்தானா 6 எலக்ட்ரான் வாங்குறதா அர்த்தம். அதனால தான் Mg3N2ன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா, இங்கே 3ன்னு போட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், they do not give any superoxides. They do not give any superoxide and form only oxides. அவனால் என்ன பண்ண முடியாது, சூப்பர் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சூப்பர் ஆக்சைடுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. O-2ன்னு வந்துச்சு அப்படின்னா ஆக்சைடு. ஓகே, they are called as an oxide. ஓகே, ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. O-1 இருந்துச்சு அப்படின்னா they are called as an peroxide. ஓக்கு மைனஸ் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆக்சைடு. புரியுதுங்களா, O-2 இருந்துச்சுன்னா ஆக்சைடு, O-1 இருந்துச்சுன்னா பெராக்சைடு, O-ஆஃப் இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு. அப்போ இவனால் என்ன மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சைட்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் கேன் ஃபார்ம் lithium oxide and magnesium oxide but can't form super oxides. Super oxides க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். NaO2 என்ன பண்ணாலும் ஃபார்ம் ஆக முடியாது. புரியுதுங்களா, அந்த மாதிரி தான் லித்தியம் இருக்குன்னா லித்தியம் சூப்பர் ஆக்சைடு சொல்லலாம். இதை ஃபார்ம் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா எப்போவுமே லித்தியத்துடைய சார்ஜ் +1 தான். அப்போ இவனுடைய சார்ஜ் -1. ஒரு ஆக்சிஜனுடைய சார்ஜ் -1/2. புரியுதுங்களா. சரி, நெக்ஸ்ட்டு the carbonates of lithium and magnesium decomposes upon heating to form respective oxide and carbon dioxide. lithium carbonate Li2CO3. ஓகேங்களா, இதை ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக கார்பனேட்டுக்கு என்ன கேஸ் வெளியே போகும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போயிடுமா. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், Li2O கிடைக்கும். நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் எதை வச்சுக்கிறீங்களா. அப்போது லித்தியம் carbonate or lithium bicarbonate reacts
அதாவது ரியாக்ஷனை டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னா டீகம்போஸ் எப்படி பண்ண முடியும் உங்களால்? ஜஸ்ட்டு ஹீட் பண்ணினாவே போதும், டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் அப்பான் ஹீட்டிங் டு ஃபார்ம் ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. புரியுதுங்க அந்த ரியாக்ஷன்ஸு? இதே போல் மெக்னீஷியத்துக்கும் அந்த இடத்துல எழுதி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. பட் lithium and magnesium does not form bicarbonates. Bicarbonate என்னன்னு பாருங்கள், Li2CO3. இதுக்கு பேர் லித்தியம் கார்பனேட்டு. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன், ஒரு லித்தியத்தை எடுத்துகிட்டு ஒரு ஹைட்ரஜன் சேர்த்தணும் அப்படின்னா லித்தியம் பைகார்பனேட்டாக மாறிடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மெக்னீஷியம் கார்பனேட். ஓகேங்களா? MgCO3. இவனுடைய சார்ஜு 2+, கார்பனேட்டோட சார்ஜு -2. அப்போ இதில் ஹைட்ரஜன் சேர்த்த முடியாது. ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்ண முடியாது? சேர்த்த முடியாது. அப்போ பைகார்பனேட் கிடைக்கவே கிடைக்காது. இதுலேயும் பைகார்பனேட் கிடைக்காது, இதுலேயும் என்ன பண்ணாது? பைகார்பனேட் கிடைக்காது. ஃபஸ்ட்டு கார்பனேட்டுக்கும் பைகார்பனேட்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? வெறும் CO3 மட்டும் இருந்துச்சுன்னா தேர் கால்ட் அஸ் அன் கார்பனேட்டு. HCO3 இருந்துச்சு அது என்னன்னு சொல்லுவோம்? பைகார்பனேட்டுன்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், Na2CO3 சோடியம் கார்பனேட்னு சொல்கிறோமா இல்லைங்களா? NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், போத் லித்தியம் குளோரைட் அண்ட் மெக்னீஷியம் குளோரைட் ஆர் சால்பிள் இன் எத்தனால் அண்ட் ஆர் டெலிக்விசன்ட். டெலிக்விசன்ட் அப்படின்னா நீர் உறிஞ்சும் தன்மை அப்படின்னு அர்த்தம். நீர் உறிஞ்சும் தன்மை. தி கிறிஸ்டலைஸ் ஃப்ரம் அக்வஸ் சொல்யூஷன் ஹேஸ் ஹைட்ரேட்ஸ். அப்போ நல்லா சால்பிள் ஆகிறோம் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்? கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆக முடியும். ஓகேங்களா? ஃப்ரம் அக்வஸ் சொல்யூஷன் ஹேஸ் ஹைட்ரைட்ஸ். ஹைட்ரைட்ஸாக அதாவது நீர் ஏறிய உப்புக்களாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆக முடியும்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம்பிள்ஸு லித்தியம் குளோரைட் வாட்டர், மெக்னீஷியம் குளோரைட் வாட்டர். புரியுதுங்களா அது எப்படின்ட்டு? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த பாயிண்ட்ஸில்? இந்த 7 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 7 பாயிண்ட்ஸை ஒன்ஸ் அப்படியே இதில் ரீகால் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். போத் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ஆர் ஹார்டர் ஒன். மற்ற எல்லாருமே சாஃப்ட்னு படிச்சிருக்கோமா? அதே போல் லித்தியமும் மெக்னீஷியமும் வாட்டரோட எப்படி பண்ணுவான்? ரியாக்ட் பண்ணுறது ஸ்லோவாக தான் பண்ணுவான். அப்போ லித்தியம் ஆக்சைடவோ அல்லது லித்தியம் ஹைட்ராக்சைடோ மாறிட்டான் அப்படின்னா they are much less soluble one அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் தென் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லித்தியம் நைட்ரேட்டோ மெக்னீஷியம் நைட்ரேட்டோ டைரெக்டாக என்ன பண்ணணும்னா நைட்ரஜனோட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு they do not give any சூப்பர் ஆக்சைட்ஸ். அவனால் என்ன பண்ண முடியாது? சூப்பர் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. சூப்பர் ஆக்சைட்ஸ் என்ன பண்ண முடியாது? ஃபார்ம் பண்ண முடியாது. கார்பனேட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் டீகம்போஸ் அப்பான் ஹீட்டிங் டு ஃபார்ம் தர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சைட்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைட்ஸ். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கார்பனேட் இருந்துச்சு அப்படின்னா லித்தியம் கார்பனேட்டும் மெக்னீஷியம் கார்பனேட் இருந்துச்சு என்ன மாறிடுங்கிறாங்க? கரஸ்பாண்டிங் ஆக்சைடாக மாறிடுவாங்க, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? அந்த லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் டு நாட் ஃபார்ம் பைகார்பனேட்ஸ். அதனால் என்ன பண்ண முடியாதுங்கிறாங்க? பைகார்பனேட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த லித்தியம் குளோரைட் மெக்னீஷியம் குளோரைட் ஆர் சால்பிள் இன் எத்தனால் அண்ட் ஆர் டெலிக்விசன்ட் ஒன். நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது. அப்போ என்னென்னா அவன் ஹைட்ரேட்ஸாக ஃபார்ம் பண்ணுவான். கொடுத்துருக்கிறது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டயகனல் ரிலேஷன்ஷிப். டயகனல் ரிலேஷன்ஷிப். Similarity between first member of group 1, okay, group 1 and then diagonally placed in second element of group 2 is called as a diagonal relationship. எப்படி diagonal relationship உருவாச்சுன்னு நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? லித்தியம் இங்கே இருக்கும், பக்கத்தில் பெர்லியம், இங்கே கீழே மெக்னீஷியம், இது கீழே சோடியம் இருப்பாங்க. இது ஃபஸ்ட் குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, இது செகண்ட் குரூப்பில் செகண்ட் எலமெண்ட்டு. இது டயகனல் ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா? இட் இஸ் டியூ டு சிமிலர் சைஸ். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு சிமிலர் சைஸ் அண்ட் கம்பேரபிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். கம்பேரபிள் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். ஏன் வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப் உருவாச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்குன்னா ரெண்டே ரீசன் தான். ஒன்று, ரெண்டு பேர்த்துக்கும் சிமிலர் சைஸ், ஒரே மாதிரியான உருவளவு இருக்கிறது. இன்னொன்று, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமாக இருக்கிறது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ்.
alkali metals exhibit high chemical reactivity. ஓகேங்களா, alkali metals என்ன பண்ணுது, ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம்னா, ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஒரே எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியும், ஈஸியாக கொடுத்துட முடியும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் லித்தியம் பாருங்கள் 2s1. இந்த எலக்ட்ரான்ஸ் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா தே ஃபார்ம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸை கொடுக்க தான் பார்ப்பான். ஸோ தே ஹாவ் ஹை ரியாக்டிவிட்டி. புரியுதுங்களா? The reactivity of alkali metals increases from lithium to cesium. சின்னதாக இருக்குது அப்படின்னா அப்போ கூட சைஸ் சின்னதாக இருக்குன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே கீழே போக டவுன் த குரூப் சிசிஎம் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக என்ன பண்ணணும், சைஸ் பெருசாக இருக்கனால ஈஸியாக ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ண முடியும். அப்போ யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், சிசி தான் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், மூவிங் ஃப்ரம் லித்தியம் டு சிசிஎம் ரியாக்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, சின்ஸ் த அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். காரணம் என்ன, கீழே போக ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் நிற்கிறோமா இல்லைங்களா, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், உனக்கு கம்மியாக இருக்கும். All alkali metals are highly reactive towards the more electronegative elements such as oxygen and halogens. அப்போது ஈஸியாக யாரோட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோடையோ ஹாலஜன்ஸோடையோ ஈஸியாக ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படின்னு பாருங்கள், லித்தியம் குளோரினோட ரியாக்ட் பண்ணும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் லித்தியம் குளோரைட். whereas lithium combines with oxygen to form lithium oxide. இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணணும்னா ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்பீசிஸோட ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? சரி, ஓகே. All alkali metals are highly reactive towards the more electronegativity elements such as oxygen and halogens. Some chemical characteristics of alkali metals are described below. கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆல் alkali metals on exposure to air or oxygen but burns vigorously form oxides on their surface. ஏதாவது ஒரு alkali metals இருக்குது அப்படின்னா ஏரோட ஆக்சிஜனோட பர்ன் பண்ணும்பொழுது நல்லா விகரஸாக பர்ன் பண்ணும்பொழுது இட் ஃபார்ம்ஸ் ஆக்சைட்ஸ் ஆன் தர் சர்ஃபேஸ். லித்தியம் ஃபார்ம்ஸ் ஒன்லி மோனோ ஆக்சைட், whereas sodium forms monoxide and peroxides. Other elements form monoxide, peroxide, superoxides. ஃபஸ்ட்டு மோனோஆக்சைடு என்னன்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆக்சிஜனுடைய சார்ஜு -2 இருந்தால், -2 இருந்தால் என்னென்னு சொல்லணும் நம்ம, ஆக்சைடு, தட் இஸ் மோனோஆக்சைடு. -1 இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு, -1/2 இருந்துச்சுன்னா சரி தட் இஸ் பெர் ஆக்சைடு, அண்ட் தென் -1/2 இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடு. புரியுதுங்களா? இது மோனோ ஆக்சைடு. சரிங்களா? மோனோ ஆக்சைடு சார்ஜ் என்ன, O-2. இப்போ பாருங்கள் கீழே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், லித்தியம் ப்ளஸ் ஆக்சிஜன் இட் கிவ்ஸ் லித்தியம் ஆக்சைடு. இங்கே பிரித்து பாருங்கள், லித்தியத்தோட சார்ஜ் Li2O இருக்கா, இது -2 இருக்கும், இது என்ன சார்ஜாக இருக்கும், +2. அப்போ இது சிம்பிள் ஆக்சைடு தான், அதனால தான் சிம்பிள் ஆக்சைடு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன கிடைக்கும், சோடியம் ஆக்சைடு. இது சோடியம் ஆக்சைடு. சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். அவன் ஃபஸ்ட்டே என்ன கொடுத்துட்டான், லித்தியம் மட்டும்தான் மோனோஆக்சைடு கிடைக்கும்னு சொல்லியிருக்கான், வேறு சோடியம் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கான், இட் ஃபார்ம் மோனோஆக்சைடு அண்ட் பெராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கானா இல்லைங்களா. அப்போ மோனோஆக்சைடு அவனால் ஃபார்ம் பண்ண முடியும், பெராக்சைடும் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் மோனோஆக்சைடுக்கு எழுதியிருக்கேன், புக்கில் கொடுத்துருக்கானா இல்லைங்களா. இது பெராக்சைட்ஸுக்கு எப்படின்னு பாருங்கள், பிரித்து பாருங்கள். இதோடைய சார்ஜ் -2. காரணம் என்ன, ஒரு சோடியத்தோடைய சார்ஜ் +1, 2க்குனால +2. அப்போ இதுக்கு -2 தான். புரியுதுங்களா? இங்கே அதே போல் பிரித்து பாருங்கள், Na2O2 இருக்கா, பிரித்து பாருங்கள். இது +2 இருக்கணும், ஏன்னா 2 இருக்கா இல்லையா. அப்போ இது -2. அப்போ ஒரு ஆக்சிஜனுடைய சார்ஜ் -1. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதர் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் அப் டு சூப்பர் ஆக்சைடு கொடுத்துருக்கானா இல்லைங்களா. சூப்பர் ஆக்சைடுனா ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன வரும்னு சொன்னான்னு, -1/2 வரும்னு சொன்னால் இல்லைங்களா. பொட்டாசியம் அண்ட் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் கிவ்ஸ் பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. பிரித்து பாருங்கள், எப்போவுமே alkali metals சார்ஜ் +1, அப்போ இவனுடைய சார்ஜ் -1. அப்போ ஒரு ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன வருது,
-1/2 வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போது லித்தியம் ஒன்லி ஃபார்ம் சிம்பிள் ஆக்சைட்ஸ். லித்தியத்தால் சிம்பிள் ஆக்சைடு மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். வேறு சோடியத்தை பொறுத்தவரை சிம்பிள் ஆக்சைடு அண்டு பெராக்சைடு வரையும் ஃபார்ம் பண்ண முடியும். அதர் எலமெண்ட்ஸ் ருபீடியம், சீசியம், பொட்டாசியம் தே ஃபார்ம் அப் டு சூப்பர் ஆக்சைட்ஸ். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன்ஸ். Reaction with hydrogen. All alkali metals react with the hydrogen at about 673 Kelvin. இந்த வேல்யூ சொன்னால் ஞாபகம் வச்சு முடியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா 400 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 400 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? லித்தியம் மட்டும் இதில் கொஞ்சம் வைடாக யூஸ் பண்ணணும். எவ்வளோன்னா நியர்லி 800 யூஸ் பண்ணணும். நியர்லி 800 டிகிரி சென்டிகிரேட் யூஸ் பண்ணணும். டு ஃபார்ம் corresponding ionic hydrides. Reactivity of alkali metals with hydrogen decreases from lithium to cesium. எதுலேருந்து எதுக்கு போக குறைஞ்சிட்டே இருக்கும்? லித்தியத்திலேருந்து சீசியம் போக என்ன ஆகிட்டே இருக்கும்? ரியாக்டிவிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இருக்கிறதுல ரியாக்டிவிட்டி யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? லித்தியம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? லித்தியம் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? லித்தியம் ஹைட்ரைடு கிடைக்கும். லித்தியத்தோடைய சார்ஜு எப்போவுமே +1 தான். ஏன்னா மெட்டல்ஸோடைய சார்ஜு +1. ஹைட்ரஜனுடைய சார்ஜு இட் டொனேட் 1 எலக்ட்ரான் ஆர் அக்செப்ட் 1 எலக்ட்ரான். இப்போ டொனேட் பண்ணால் +1, அக்செப்ட் பண்ணால் -1. அப்போ இங்கே அவனுடைய சார்ஜு +1, சரி -1. ஹைட்ரஜனுக்கு -1, லித்தியத்துக்கு +1. புரியுதுங்களா? லித்தியத்துடைய சார்ஜு இது அப்படியே எழுதி வச்சுக்க முடியுமா? சரி, இதை ஜென்ரல் ரியாக்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ரியாக்ஷன்ஸு பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த அயானிக் கேரக்டர். ஓகே, த அயானிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அயானிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். ஓகேங்களா? அயானிக் கேரக்டர் எங்கே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியத்துலேருந்து சீசியம் போக என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கொடுக்குறவன் பெருசாக இருந்தாலும் ஈஸியாக கொடுக்க முடியும். அப்போ அயானிக் கேரக்டர் டக்குன்னு ப்ளஸ்ஸாக மாறுறது பெருசாக இருக்கணும் தான். புரியுதுங்களா? அண்ட் தட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். ஸ்டெபிலிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? கீழே போக ஸ்டெபிலிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ விச் ஒன் இஸ் மோர் ஸ்டெபிள் இன் நேச்சர்? லித்தியம். அதாவது ரியாக்டிவிட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். ரியாக்டிவிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக. அப்போது ஸ்டெபிலிட்டி கீழே போக என்ன ஆகிட்டே இருக்குன்னாங்க? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கீழே தான் ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே படிச்சிருக்கோமா? ரியாக்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குன்னு படிச்சிருக்கோம் நம்ம. அண்ட் மூவிங் டவுன் த குரூப் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம், சீசியம் ஹேஸ் மோர் ரியாக்டிவிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லைங்களா? எப்போ ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்? லித்தியம் தான். அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க? தட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து, த ஹைட்ரைட்ஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் அ The hydrate behaves as a strong reducing agents. Strong reducing agents ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் பார்க்கலாம். Strong reducing agents. அந்த reducing power increases down the group. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போக அவனுடைய பவர் என்ன ஆகிட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க.